நான் இருக்கேனா நான் இல்லையா நீயே சொல்லு அப்படின்னு ஓபிஎஸ் சொல்கிறேன். ஓபிஎஸ் ஐயா ஓபிஎஸ் சொல்கிறாரு, நான் கூட்டணியில் இருக்கலாம் இல்லையா நீங்களே சொல்லுங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தவர், ஒரு முக்கியமான ஒரு மனிதராகவும் தமிழக அரசியலில் அறியப்பட்டவர். அது மட்டுமல்ல முதலமைச்சராக இருந்தவர் 3 முறை. ஆனால் அவர் வந்து நான் கூட்டணியில் இருக்கேனா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் நான் சொல்லலை அப்படின்னு கூட சுயமாக அந்த முடிவை கூட அவரால் எடுக்க முடியாமல் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. என்ன தான் நடந்துகிட்ருக்கு இந்த ஓபிஎஸ். டிடிவி கூட நேற்று ரொம்ப பயங்கரமாக பேசியிருக்காரு. நீ ஏதாவது ஆமாம் முதுகலத்தூரில் அவர் பேசுகிறப்ப நத்தம் விஸ்வநாதனை குறிப்பிட்டு நான் கூட்டணியில் இருக்கேனா இல்லையா நீங்கள் சொல்லக்கூடாது, அதை வந்து ஓனரை சொல்ல அப்படின்னு கஞ்சா கருப்பூரில். ஆமாம், இதில் என்ன ஒரு விஷயம் நான் ராஜேஷ் நான் பார்த்த வரைக்கும் இதுக்கு வந்து அதிமுக தான் பதில் சொல்லணும், பாஜக பதில் சொல்கிறதுங்கிறது தவறு. ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் டிடிவி வரதையோ அவர்கள் வந்து ஓபிஎஸ் வரதே விரும்பலை. இன்னும் சொல்ல போனால் பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி போய் சேர்ந்ததுக்கு காரணமே இவங்க 2 பேரையும் விடக்கூடாதுன்னு தான். இவங்க 2 பேரும் போய் பாஜக பக்கத்தில் நின்று நமக்கு ஏதாவது குடசல் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் இவரே போய் நின்றார். போய் பொதால இவர் போய் அந்த கட்சியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போய் நின்றார். இப்படி இருக்க சூழலில் இவங்க வந்து கூட்டணியில் சேர்த்துக்கிறது அவர் ஏற்றுப்பாரா அதுங்கிற 2 கேள்வி. இன்னொரு இருக்கு என்னென்னா, என்டிஏ கூட்டணியில் இந்தியா அதிமுக இருந்தால் கூட தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியோட லீடர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி லீடராக என்ன இருக்க முடியும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணி தான். ஆமாம், தேசிய கேண்டிடேட்டோ இபிஎஸ் தான். ஆமாம், அதையும் சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியோட தலைவராக எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பார். அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் தமிழகத்தில் இருக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணியை இவங்க 2 பேரும் ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்கலாம். ஆனால் இவங்க ரெடியாக இருக்காங்க. ஓபிஎஸ் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை, டிடிவிக்கு மாற்றுக்கிறது இல்லை சொல்கிறாரு. நிறைய பேர் கவனிக்கலாம், சொல்கிறேன் கேளுங்க. தமிழகத்தில் இதுவரை நடந்த ஆட்சியிலே மோசமான ஆட்சி கடந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சி தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அப்போ செய்தியாளர் கேட்குறாரு, எங்க போன ஆட்சியை விடவான்னு கேட்குறாரு. ஆமாம், போன ஆட்சியை விட. எங்க போன ஆட்சி எடப்பாடியோட ஆட்சிங்க, பார்த்து பேசுங்கிறாரு. ஏப்பா தம்பி, நான் பேசுகிறேன் தமிழ் தானே பேசுகிறேன், தாய்மொழி தமிழ் தானே பேசுகிறேன், புரியுதில்ல? இதுவரை நடந்த ஆட்சின்னு என்ன அர்த்தம்? போன ஆட்சியும் சேர்த்து தான். அப்போ எடப்பாடி ஆட்சி நல்லா இருந்ததுன்னு மறைமுகமாக அவர் சொல்கிறார், நேரடியாகவே சொல்கிறாரு. இப்போ எடப்பாடி ஆட்சி சிறப்பான ஆட்சின்னு நான் சொல்கிறேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இபிஎஸ்ன்னு பழனிசாமி அப்படின்னு தான் சொல்லுவார் டிடி தினகரன் தன்னுடைய பேட்டிகளில். ஆனால் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமின்றாரு. ஓரளவுக்கு அவருடைய மரியாதையை குறைக்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறதே இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி அவர்கிட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டார். எடப்பாடி தலைமையை நான் ஏற்றுக்க தயார். ஏன்னா கூட்டணியில் போன ஆப்ஷன் இல்லையே, அவங்க திமுக போக முடியும் வேண்டிய தேவை இருக்குது. வேறு ஆப்ஷன் இல்லையா அவங்களுக்கு. இதை விட்டால் ஒரு ஆப்ஷன் கிடையாது. அவங்க திமுக கூட போக முடியும், ஓபிஎஸ் டிடிவியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த இவங்க 2 பேரும் எப்படி போய் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு கேட்பாங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி வந்து எப்படி டிடிவிக்கு ஓட்டு கேட்பாரு, அவர் வந்து எப்படி ஓபிஎஸ், இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. இது ஒருவேளை இது எப்படி போய் நிர்பந்தமாக முடியலாம் ராஜேஷ், இவங்க 2 பேரும் போய் பிஜேபிகிட்ட பேசலாம். டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் போய் பிஜேபிகிட்ட பேசி எங்களுக்கு வந்து நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும், ஏன்னா நீங்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து நாங்கள் வரதை விரும்பலை, நீங்கள் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசணும்ல. ஆல்ரெடி பேசிட்டு இருக்காங்க. ஆமாம், தான் நமக்கு கிடைக்கிற தகவல். ஒருவேளை பேசி இவங்க ஒத்து வந்தால் கூட இவங்க எப்படி வந்து எத்தனை இடங்கள் வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. எந்தெந்த இடங்கள்லாம் அவங்க எந்தெந்த இடங்கள்லாம் கை நீட்டுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஓபிஎஸும் தினகரனும் எந்தெந்த இடங்கள்லாம் கை நீட்டுவாங்க. அவங்க கை நீட்டக்கூடிய எல்லா இடங்களும் அதிமுக வலுவான இடங்கள். அதை போய் எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுப்பாரு. அவர்களை நம்பி அடுத்த ஒருவேளை வெற்றி பெற்றால் கூட அடுத்து இவர்களை நம்பி இந்த அரசை எப்படி நம்ம கட்டமைக்க முடியுங்கிற பல கேள்வி வந்து எடப்பாடி பழனிசாமி சவாலாக இருக்குது. இதில் இன்னும் முக்கியமான விஷயம் கவனிங்க. இப்போ வரைக்கும் ஓபிஎஸ் அவர்களும் டிடி தினகரனும் இந்த கூட்டணிக்குள்ள வரலாம் ரொம்ப ஆர்வமாக பேரார்வமாக இருக்கிறாங்க. ஆனால் அதிமுக தலைமை, நான் விசாரிச்ச வரைக்கும் ஏடிஎம்கே பீட்டு பார்க்குறேன் உங்களுக்கு தெரியும், நான் விசாரித்த வரைக்கும் ஏடிஎம்கே தலைமை குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரனையும் இந்த கூட்டணியில் சேர்த்துக்க தயாராக இல்லை. இப்போ சில பேர் கூட சொல்லுவாங்க, அவங்க தனி அமைப்பாச்சே, அமமுகங்கிறது தனி கட்சி தானே, அவங்க உள்ள வரல என்ன பிரச்சனை, அவர் எந்த ரூபத்திலையும் இவங்க உள்ள வர வேணாம், நான் ஏற்றுக்க தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் இன்னையோட நிலைப்பாடு. இது தேர்தலுக்கு இன்னும் 10 மாதம் இருக்குது, அதுக்குள்ளே மாறுமானா மாறலாம், அதுக்கு நமக்கு தெரியாது. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நொடி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் நிலைப்பாடாக இருக்குது. அவங்க 2 பேரும் என்ன டிமாண்ட் சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கி 2024 நீங்கள் தனியாக நினைப்ப பிஜேபி நாங்கள் தானே வந்து உங்களுக்கு துணை நின்னோம்,
அப்போ நாங்கள் இருக்கிறோமா இல்லையாங்கிறது அட்லீஸ்ட் முன்னாடியே சொல்லிவிடுங்க. இல்லைனா நாங்கள் விஜய் கூடயா போய் கூட்டணி சேர்ந்துப்போம், இல்லை நாங்கள் தனியாக ஒரு கூட்டணி அமைச்சிப்போம், அதை முன்னாடியே சொல்லுங்கன்றேன். இந்த நேரத்தில் ஒரு விஷயம் பாருங்கள், அண்ணாமலை வந்து இன்னும் விட்டு கொடுக்காம தான் இருக்கார். யாரை? ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரையும் முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துடணும். அவர் வந்து அமித்ஷா வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி போய் ஆடிட்டர் குருமூர்த்தியை பார்த்தார்ல, அது கூட முழுக்க முழுக்க காரணம் இதுதான் சொல்கிறாங்க. அவங்களே கூட்டணிக்குள்ளே சேர்த்துருங்க, எப்படியாவது உள்ளே கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் அன்னையிலிருந்து இன்று வரையிலும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கார். அவர் சேர்த்துக்க விருப்பப்படலை. அதுக்கு பல காரணங்கள் அவர் தரப்பில் சொல்லப்படுது. இப்போ இந்த விஷயம் வந்து இப்படியே தொடருது. அப்படி வந்தால் நம்மளை ஓவர்டேக் பண்ணிடுவாங்கன்னா வேறு என்ன காரணம்? வந்தால் நம்மளை ஓவர்டேக் பண்ணி விட்ருவாங்க, அப்படி அந்த ஒரு காரணம் தான். அவருக்கு வேறு ஒன்றும் பெரிய காரணம்லாம் இல்லை. ஆனால் இந்த கூட்டணி ஒருவேளை அமைந்து அவர்கள் தேர்தலை சந்தித்தால் பல்வேறு குழப்பங்கள் தேர்தலுக்கு முன்னதாகவும் தேர்தலுக்கு பின்னதாகவும் அமையுங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றாக தெரியும். தொடர்ச்சியாக தமிழ்நாடு மக்களுக்கும் இது நல்லா தெரியும். அண்ணாமலை வந்து பிரச்சாரத்தில் சொன்னார், 2024 பிரச்சாரத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததுக்கு பின்னாடி அதிமுகன்ற கட்சி டிடிவி தினகரன் அவர்களோட கைக்கு வந்துடும் அப்படின்லாம் சொல்லி பிரச்சாரத்தில் அப்படி சொல்லிட்டு இப்படி கூப்பிட்டா யாரும் வருவாங்களா? ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அந்த முரண்பாடுங்கிறது இன்னும் அப்படியே தொடருது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னும் நிறைய பார்க்கலாம். இன்றைக்கி தேர்தல் கணக்கு நிகழ்ச்சியில் பல கட்சிகள் பின்னாடி என்னென்னலாம் நடக்குது, அவர்களுடைய தேர்தல் கணக்கு என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் விரிவாக பேசலாம். நன்றி. பார்வையாளர்களுக்கும் மிக்க நன்றி.